அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு சிறப்பான இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும், என் மீதும் உங்கள் மீதும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் இறுதி மூச்சு வரை எவர்களெல்லாம் குர்ஆனையும் சுன்னாவையும் தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று கொள்கை உறுதியோடு வாழ்ந்து மரணிக்கின்றார்களோ அத்தகைய நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது இனிய அருளை சொரிந்தர வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இளைஞர்களே, அல்லாஹ்வை எந்த நேரத்திலும் பயந்து நடப்போம். இறையச்ச வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான சுவனத்தில் பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிய வைத்ததற்கு பின்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாரம் உலகளாவிய ரீதியிலே ஒரு மனிதரை முழு உலகமுமே புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு வாரமாகவே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த வாரத்தில் மட்டுமல்ல, 24 மணித்தியாலமும் அல்லாஹ் இந்த உலகத்திலே 2 மனிதர்களை புகழ் பாடுகின்றான். இந்த உலகத்திலே 2 மனிதர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகிய முன்மாதிரி இருப்பதாக இந்த புனித வேதம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் வந்த மனிதர்களுள் 2 பேரிலே உலக மக்கள் அனைவருக்கும் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்லுகின்றான். அந்த 2 பேரையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே 24 மணித்தியாலமும் புகழப்படக்கூடிய அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கின்றான். ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அடுத்தவர் அல்லாஹ்வுடைய நெருங்கிய உற்ற நண்பன் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதனை அல் குர்ஆன் நமக்கு அழகான முறையிலே சொல்லி தருகின்றது. இன்றைய குத்பா பிரசங்கத்திலே நாம் அதிலே ஒருவரை நாங்கள் பார்த்து மாலை நேர பயானிலே இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒருவரை நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஏகத்துவ பிரச்சாரத்தை இந்த உலகத்துக்கு தந்தவர்களுள், இஸ்லாம் என்ற பெயரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்களுள் மிக முக்கியமான ஒரு மனிதராகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பன் என்று போற்றப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹு பாரிக் அலா முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த வாசகம் உலகத்திலே ஒவ்வொரு நிமிடமும் முழு உலகத்திலும் சொல்லப்படக்கூடிய ஒரு வாசகம். அதானொலி கேட்டால் அதானே தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய ஸலவாத்திலும் அல்லாஹு பாரிக் அலா இப்ராஹிம் கமா பாரக்த அலா அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மத் கமா ஸல்லைத் அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ் பாரிக் அலா இப்ராஹிம் என்று அந்த 2 பேரையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸலவாத்துக்கும் பரக்கத்துக்கும் பொருந்திக் கொண்டவர்களாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். உலகம், இந்த உலக பந்திலே ஒரு பகுதியில் காலை, இன்னும் ஒரு பகுதியிலே மாலை, இரவு என்று அல்லாஹ் இந்த உலகத்தை சுற்றி வலம் வர வைக்கின்றான். அதிலே ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு இடத்திலே அதான் ஒலி கேட்கின்றது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவரும் பரலான சுன்னத்தான தொழுகைகள் தொழுது கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடத்திலும் உரைகள், உபன்யாசங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றது. அனைத்து நேரங்களிலெல்லாம் இந்த 2 பேரையும் அல்லாஹ் புகழுகின்றார் என்று சொன்னால், இந்த 2 பேரிலும் ஏதோ ஒரு முக்கியமான செய்தி இருக்கின்றது என்பதனை இஸ்லாமுக்கு சொல்லித் தருகின்றது. அன்புக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு உவமை காட்ட வந்த கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி சூரா மர்யமிலே அல்லாஹ் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றான். சூரா சாஃபாத்திலே மிக அழகாக சொல்லுகின்றான். சூரத்து சாதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். சூரா மும்தஹினாவிலே மிக அழகாக சொல்லுகின்றான். அல் குர்ஆனில் அடுக்கடுக்கான வசனங்களிலே அல்லாஹ் இந்த மனிதரை பற்றி மிக பிரஸ்தாபித்து மிக அழகான முறையிலே இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களை பற்றி குறிப்பிடுவதனை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிமை அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சில கட்டளைகளை கொண்டு சோதித்த பொழுது அனைத்திலுமே அவர் வெற்றி பெற்றார். அனைத்து சோதனைகளையும் சிறமே கொண்டு அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொண்டார் என்பதனை அல் குர்ஆன் மிக அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகின்றது. இப்ராஹிம் நபியை பற்றி பேசக்கூடிய குர்ஆன் இன்ன இப்ராஹிமுக்கான உம்மத்தன் காணித்தார். நிச்சயமா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர் அவர் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த இடத்திலே ஒரு இப்ராஹிம், ஒரு மூசா, ஒரு ஈசா, ஒரு தாவூத் என்ற ஒருவர் இருந்தால் அவர் ஒரு நாள் ஒரு சமுதாயமாக ஆக முடியாது. அவர் ஒரு தனிப்பட்ட மனிதன் தான். கூட்டாக பலர் சேர்ந்து ஒரு சமுதாயம். ஒருவர், 2 பேர், 3 பேர், 8 பேர், 10 பேர் என்று சேர்ந்து வருவதுதான் சமுதாயம். சகோதரர்களே, இந்த சமுதாயம் என்று அல்லாஹ் இங்கே ஒரு தனி மனிதனை ஏன் குறிப்பிடுகின்றான்? சுப்ஹானல்லாஹ். அவரிலே மிக முக்கியமான பல எடுத்துக்காட்டுகள்,
கண்ணீர் மல்கக்கூடிய பல வரலாறுகள் இந்த உலகத்திலே சாதனை படைத்த ஒரு மாவீரராகத்தான் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த தனி மனிதர் அவர் ஒரு சமூகம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்படி அவர் ஒரு சமூகமாக முடியும்? சகோதரர்களே, இந்த அபுகஸ்தலாவையிலே ஒரு ஜியாரம் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஜியாரத்தை ஒரு தனி மனிதன் போய் உடைக்கின்றான் என்றால் அது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. ஏன் தெரியுமா? அதனை உடைக்க போய் அடி வாங்கி, எச்சு வாங்கி, பேச்சு வாங்கி, ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டு பயங்கரமான பின்னடைவை அவர் சந்திக்க வேண்டி வரும். ஆனால் ஒரு தனி மனிதன் குரல் கொடுப்பது என்பது மிக மிக சிரமம், சாத்தியமே இல்லை. இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாத, அல்லாஹ் என்றால் என்னவென்றே அறியாத, மௌட்டிகத்திலே திளைத்து வாழ்ந்த அராஜக தன்மை கொண்ட ஒரு சமூகத்துக்கு ஒரு தனிமனிதர் இப்ராஹிம் நபி வருகின்றார். நபியாக ஒரு சாதாரண மனிதராக அந்த சமூகத்திலே ஒரு சாதாரண பிரஜையாக உலா வருகின்றார். இந்த நேரத்திலே திடீரென்று யோசிக்கின்றார். சந்திரனை பார்க்கின்றார், நட்சத்திரத்தை பார்க்கின்றார், சூரியனை பார்க்கின்றார். ஹாதா ரப்பி என்று சொல்லுகின்றார். ஃபலம்மா அஃபல் قال اني لا احب الافلين. அது மறைந்ததே. மறைந்த முனி சொன்னார், மறைகின்றது என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது. சந்திரனை கண்டார், மறைந்தது, மறைவது என் ரப்பாக இருக்க முடியாது. சூரியனை கண்டார், அது பெரிசாக இருந்தது. قال هذا ربي هذا اكبر. இது என் ரப்பு, இது மிச்சம் பெருசு என்று சொன்னார். அதுவும் மறைந்தது. இன்னி லா உஹிப்புல் ஆஃபிலீன். மறைகின்றவற்றை நான் ஒரு பொழுதும் விரும்ப மாட்டேன். வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த் ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்ற வசனத்தை அவர்தான் சொன்னார். என்னுடைய முகத்தை வானம் பூமியை படைத்தவன் பால் நான் திசை திருப்புகின்றேன் என்று ஓரிரை கொள்கையை உரத்தி சொன்னார் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, இவரிடத்தில் எப்பொழுது தௌஹீத் வந்ததோ, ஏகத்துவம் வந்ததோ, அல்லாஹ் ரப்பு ஒருவன் என்று சொன்ன அந்த தன்மை எப்பொழுது வந்ததோ அப்பொழுது யோசித்தார். பிரபஞ்சத்தை பார்த்தார், வானத்தை, பூமியை, இரவு பகல் அனைத்தையும் பார்த்தார். அல்லாஹ் ரப்பு என்பதை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட ஒரு தனி மனிதர், சுப்ஹானல்லாஹ், அனைவருமே பண்டிகைக்காக வேண்டி பெருநாள் தினம் வெளியே செல்லுகின்றார்கள். இப்ராஹிம் வா, நீயும் வா, எம்மோடு போகலாம் என்று பெற்றோர்கள் அழைக்கின்றார்கள். இன்னி சகீம், நான் நோயாளி, எனக்கு சுகம் இல்லை என்று வீட்டோடு இருந்து விடுகின்றார். அல்குவோ செல்லுகின்றது. எல்லோரும் போனார்கள். உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு வேலையை தனி மனிதர் செய்தார். எல்லோரும் போனார்களா? வெகுண்டெழுந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கோடாரியை எடுத்து அவருடைய தந்தை அந்த சமூகத்திலே பூஜிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பெரிய மனிதராக, மனிதர்களால் கௌரவப்படுத்தப்பட்ட சிறந்தொருவராக அந்த சமூகத்திலே முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்தார். அவரது வேலை என்ன? சிலைகளை செதுக்கி அதனை வரைந்து அதனை களிமண்ணாலோ அல்லது பலகையால் ஏராளம் செய்து அதனை எல்லாம் வைத்து வணங்குவதுதான் அவருடைய வேலை. அந்த வீட்டை மக்கள் மொச்சுவார்கள், திரண்டு வருவார்கள். ஏன்? பூசாரியுடைய வீடு, கடவுளை வணங்க வேண்டிய வீடு இங்குதான் இருக்கும் என்ற அந்த வீட்டை மக்கள் அலைமோதுவார்கள். அந்த இடத்திலே ஒரு தனி மனிதன் ஒரு புரட்சியை செய்கின்றார். என்ன செஞ்சாரு? எல்லாரும் போயிட்டாங்களா, இவர் எழுந்தார். அனைத்து சிலைகளையும் உடைத்து பெரிய சிலையின் கழுத்திலே கோடாரியை தொங்க விட்டார். மீண்டும் வந்து நோயாளி போன்று படுத்துக் கொண்டார். மாலை நேரம் எல்லோரும் தங்கள் பயணங்களை முடித்துக் கொண்டு கடவுளுக்கு பூஜை செய்வதற்காக வேண்டி வருகின்றார்கள். அனைத்துமே உடைந்து கீழே விழுந்திருப்பதை காணுகின்றார்கள். இப்போது அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகின்றான், அங்கே மக்கள் கலைத்துக் கொள்ளுகின்றார்கள். இப்ராஹிம், எமது ஊரில் ஒரு இளைஞர் இருக்கிறான், அவனுக்கு இப்ராஹிம் என்று பெயர், இதனை அவர்தான் செய்திருக்க வேண்டும். இப்ராஹிம் நபியிடத்திலே வருகின்றார், உறங்கி இருக்கின்ற மனிதனிடத்திலே, அந்த இப்ராஹிம், இப்ராஹிமே, எமது கடவுளுக்கு இப்படியான ஒரு நாசமான கேடுகட்ட வேலையை நீரா செய்தீர் என்று கேட்கின்றார். சகோதரர்களே, அங்குதான் ஒரு மனிதனிடத்திலே கொள்கை உறுதியை பார்க்க வேண்டும். இதனால் தான் அல்லாஹ் அவரை தனி மனிதர் ஒரு சமூகம் என்று சொன்னார். நாம் எல்லோரும் சேர்ந்து உடைக்க வேண்டிய ஒன்றை தனி மனிதர் உடைத்தார். இப்போ இவர் திருப்பி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நான் செய்யலையே, பல் ஃபஅலஹு கபீருஹும் ஃபஸலு இன் கானு யந்திகூன். அதோ அந்த பெரியவன் தானே செஞ்சிருக்கிறான், நான் செய்யல. பாடம் புகட்ட சொன்னார். நான் செய்யல, அந்த ஆசாமி நல்லவன் மாதிரி கோடையில தொங்க போட்டு கொண்டிருக்கிறானே, இது அவன் வேலைதான். அது மொழியுமாக பேசுமாக இருந்தா போய் கேட்டு பாருங்களேன். என்ன சொன்னாங்க? அதிக பிரசங்கி,
நேற்று மனத்தவன் மார்க்கம் பேசுறான், புதுசா சொல்றான், புதுசா ஊருக்கு வந்துட்டான், இவ்வளவு காலம் கேள்விப்படாத சொல்றான், எங்களோட பரம்பராவை இல்லாத சொல்றான், நாங்க காணாதா நாங்க படிக்காததா இன்று சொல்லுவது போன்ற என்று சொன்னார்கள். உடனே இப்ராஹிம், உனக்கு தெரியாதா, அதுக்கு நடக்க முடியாது, அதுக்கு எழுந்து நிற்க முடியாது, அந்த சிலையினால் உன்னால் வைக்கின்ற உணவுகளை கூட உண்ண முடியாது, ஒரு ஈமைச்சால் விரட்ட முடியாது, இது எப்படி அப்பா உடையும், உனக்கு யோசிக்க தெரியாதா? இப்பொழுது இவர் திருப்பி கேட்டார், யாருக்கு இந்த தைரியம் வரும்? அப்படியா, அவர் சாப்பிட மாட்டாரா, அவர் இறங்க மாட்டாரா, அவர் நடக்க மாட்டாரா, அவர் உடைக்க முடியாதா, அவர் கொண்டு செய்ய முடியாதா? அப்படியானால் அப்படிப்பட்ட ஒன்றை ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள்? மிச்சம் பேசித்தான். மக்களுடைய கண்முண்டிக்கவரை கொண்டு வாருங்கள், பெரிய ஒரு குழியை தோண்டுங்கள், அதிலே நெருப்பை மூட்டுங்கள், இவரை தூக்கி போடுங்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த பிரச்சாரத்தையும் காணல. சூரியனை கண்டு, சந்திரனை கண்டு, மறைவரை கண்டு, அல்லாஹ்வின் பால் முகத்தை திசை திருப்புகின்ற பிரபஞ்சத்தை கண்டு, ரப்புடைய அத்தாட்சியை கண்டு, ரப்பை ரப்பாக ஏற்ற அந்த மனிதர் இப்பொழுது அவரிடத்தில் வந்த தௌஹீத் உறுதியை பாருங்கள். என்ன சொன்னார் தெரியுமா? வேண்டியதை செய், உன்னால் முடியமானதை செய், பிரச்சனையே இல்லை. பெரிய உலக அதிசயம் என்ன? நெருப்புக்கு சுடுந்தன்மை. ஆனால் அங்கே இப்ராஹிம் நபி தூக்கி போடப்படுகின்றார். அவருடைய கொள்கை உறுதி, யானார் கூனி பர்தம் வஸலாம் மண்டலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது நீ சாந்தமாக, ஏசி போன்று அமைதியாக, சலாமாக இருந்து கொள் என்று அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை இடுகின்றான். சுப்ஹானல்லாஹ், சுகதேகியாக வெளியே வந்ததனை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. சகோதரர்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள், அவர் ஒரு சமூகம் என்று ஏன் ரப்பு போற்றுகின்றான்? அவரிடத்தில் இருந்த அந்த கொள்கை உறுதி. எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி மனிதர் செய்தார். இதனால் அல்லாஹ் அவரை சமுதாயம் என்று புகழ்ந்து பேசியதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. உலகத்திலே அல்லாஹ் ஒரு மனிதனை கூட்டாளியாக எடுத்துக்கொள்றார். எப்படி கூட்டாளி? மிக மிக சூடான ஃப்ரெண்ட்ஷிப், நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப், ஒட்டிய கூட்டாளி, நெருங்கிய நண்பன். இத்தஹனல்லாஹ் இப்ராஹீம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் நபியை தன்னுடைய உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன், என்னை போன்று உங்களை போன்ற ஒரு மனிதர் செய்த வேலைகளை எனக்கும் உங்களுக்கும் உலக வழியும் வரை இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு கடமையாக்கினார். செய், கட்டாயம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கினார். என்ன? சலாத்துல் இப்ராஹிமியா, அது ஓதுறோமே, அந்த பேருக்கே இப்ராஹிமியா சலாத்து சொல்றோம். சலாத்துல் இப்ராஹிமியா, இப்ராஹிமை சேர்ந்த சலவாத் ஓது, கட்டாயம் ஓதும் என்று அல்லாஹ் ஆக்கினார். அது மட்டுமா, ஹஜ்ஜுக்கு போறோம், எத்தனை எத்தனை சாஸ்தாங்கம், எத்தனை எத்தனை கடமைகள். சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ஜுக்கு போகின்ற ஒவ்வொருவரும் அங்கே பல வகையான வேலைகளை செய்ய வேண்டும் என்று படிக்கப்பட்டார்கள். காபத்துல்லாஹை வலம் பெற வேண்டும், சஃபா மர்வாவுக்கு ஓட வேண்டும். ஏன் ஓட வேண்டும்? ஒரு பொம்பளை ஓடினா நீயும் ஓடு. அந்த குடும்பத்தை எல்லாம் புரிந்து கொண்டான். ஒரு உம்மா அன்று ஓடினார், நீயும் அந்த இடத்திலே ஓட வேண்டும். அப்பதான் அவருடைய உம்ரா கூடும், அப்பதான் அவருடைய ஹஜ்ஜு கூடும். இல்லைன்னா அவருடைய ஹஜ்ஜும் இல்லை, உம்ராவும் இல்லை. அந்த இடத்தில் நீ 7 தடவை ஓட வேண்டும். அவன் தண்ணி தேடி ஓடினான். நீயே ஓடணும். அல்லாஹ் அப்படி வச்சான். ஜம்சம் நீர் ஊற்று என்ற உருவாக்கி அதிலே சுப்ஹானல்லாஹ் பல வகையான விட்டமின்களை வைத்து உலக அதிசய நீராக அல்லாஹ் மாற்றினான். எத்தனை 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 லீட்டர்கள், எத்தனை எத்தனை கேனுகள், எத்தனை எத்தனை கண்டனர்கள். சுப்ஹானல்லாஹ், பௌசர் கணக்கில் போகுதே. எத்தனை லட்சம் ஹாஜிமார்கள், அவ்வளவு ஹாஜிமாரும் 10 லிட்டர் 10 லிட்டர் என்று சொன்னாலும் அன்று தோட்டக்கம் இன்று வரை பத்தாக நீர் என்றால் ஜம்சம் தானே. 2 பேருடைய தியாகம் அல்லாஹ் உயர்த்தினான், கண்ணியப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ், இப்ராஹிம் நபியுடைய செயல்களை அல்லாஹ் பொருந்தி சமூகத்துக்கு கடமையாக மாற்றினான். ஷைத்தான் தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிடுவதற்கு கனவு கண்டு வினாவுக்கு எடுத்து செல்லுகின்றார். ஷைத்தான் தோற்றம் அளிக்கின்றான். நேர்ந்து தவம் இருந்து கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளைய கொல்ல கொடுவரியா, அறுக்க போறியா, யோசிக்க தெரியாதா? அப்பொழுதெல்லாம் கல்லை எறிந்தார். நீயும் கல்லெறி என்று அல்லாக்கிறார். போர் ஒவ்வொருவரும் கல்லை எடுக்க வேண்டும், அடிக்க வேண்டும். அந்த இடம் எந்த இடமோ
அந்த இடத்துக்கு போய் அந்த ஜம்ராக்களிலே எறிய வேண்டும் என்று அல்லாஹ் வைத்தான். இது ஒரு உலகம் அழியும் வரை உள்ள சுன்னாக்கள் ஒன்றாக அல்லாஹ் இதனை ஆக்கி வைத்திருக்கின்றான் என்றால் சுப்ஹானல்லாஹ். எத்தனை எத்தனை வத்தஹது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் எந்த இடத்தில் நின்றாரோ அவர் நின்ற இடத்தை தொழுமிடமாக எடுத்துக் கொள்ளுங்கள். போற ஒவ்வொருத்தரும் தவாபு முடிஞ்ச அடுத்த வேலை எங்கேயோ ஹரத்தில் 2 ரக்காத் தொழோடு அல்ல ஆக்கினான். அந்த மனித நின்ற இடத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அவ்வளவு சிறப்பை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால் அவரில் என்ன இருக்கின்றது? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் யா ஹைரல் பரியா, படைப்புக்களே சிறந்தவரே, படைப்புக்களே உன்னதமானவரே, நல்லவரே என்று நபியே சொன்னார். தானாம் நீ அப்படி சொல்லாத, யாக்க இப்ராஹிம் நான் அல்ல, அது இப்ராஹிம் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி படைப்புக்கள் மனிதர்களும் மாணிக்கமே நன்னவரே, நான் அல்ல, அது இப்ராஹிம் என்று சொன்னார். அவ்வளவு சிறப்பு ஏன் அவருக்கு எப்படி ஒரு உன்னதமான சிறப்பை அல்லாஹ் கொடுத்தான்? அவ்வளவு யுக்ஸா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நாம் எல்லோரும் செருப்பணியாதவர்களாக, நிர்வாண கோலத்தோடு ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுந்து வருவோம். இந்த நேரத்திலே அல்லாஹ் ஒட்டுமொத்த உலக மக்கள் அபிமானம் எல்லாருக்கும் மத்தியில் முதலாவது உடுப்ப கொடுக்கிறார். யாருக்கு தெரியுமா? இப்ராஹிமே நீ உடுத்துக் கொள்ளு கொடுக்கிறார். முதலாவது உலகத்தில் மஹ்ஷரிலே ஆடை அணிவிக்கப்படக்கூடிய மனிதரா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் நபியை மாற்றி போடுகின்றார். அவ்வளவு சிறப்பு ஏன்? தன்னுடைய தந்தையோடு தர்க்கம் விழுந்து இஸ்லாத்தை சொல்லி ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதர், ஒரு தந்தை ஆசர், யா அல்லாஹ் எழுப்பப்படும் மறுமை நாளையில் என்னை இழிவாக்கி விடாதே. இப்ராஹிம் நபியோட வாப்பாவை அல்லாஹ் நரகத்தில் போட போறார். இப்ராஹிம் நபி கேட்பாராம், யா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்த மாட்டாய், நீ எனக்கு வாக்குறுதி தந்தாய் தானே, நான் உன்கிட்ட கேட்ட நீ வாக்குறுதி தந்தாய் தானே, என் தந்தை நீ போடுறதை விட இழிவொன்றும் இல்லையே. சுப்ஹான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவரை கழுதை புலியாக மாற்றி அத கழுதைப்புலி வடிவில தான் நரகத்தில் போடுறான். இப்ராஹிம் நபிக்கு தெரியா அவர வாப்பான்னு தெரியா? ஏன் பார்வைக்கு தன் தந்தை போகின்றார் என்று விளங்காமல் கழுதை புலி வடிவில் மாற்றி அவரை அல்லாஹ் போடுகின்றான். இந்த சிறப்புகளை எல்லாம் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ஏன் கொடுத்தான் தெரியுமா? உன்னதமான இந்த உயர்வுகளை, உயர் சிறப்புகளை, கண்ணியங்களை கௌபத்துல்லாவையே அவருடைய பெயரால் அல்லாஹ் ஆக்கி அங்கு நடக்கக்கூடிய சடங்கு கடமைகள் அனைத்துமே இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை தான் உணர்த்துகின்றது என்று சொன்னால், அங்கே இருக்கின்ற ஜம்சமா இருக்கட்டும், சபா மர்வா இருக்கட்டும், மினாவா இருக்கட்டும், முஸ்தலிஃபாவா இருக்கட்டும், அனைத்துமே இப்ராஹிம் நபியுடைய வரலாறோடு பின்னி பிழைகின்றது என்று சொன்னால், அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லாமே இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை தான் சொல்லுகின்றது என்றால், அவருடைய தந்தையை கூட கழுதை புலி வடிவிலே மாற்றி மனித ரூபத்தில் இல்லாமல் மாற்றி இந்த ரூபத்திலே போடுகின்றார் என்றால், முதலாவது ஆடை அணிவிக்கப்பட்டு அலைபார்க்கப்படுகின்றார் என்றால், முதலாவது அல்லாஹ்விடத்தில் கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதன் அந்த ஸ்தானத்தை பெறுகின்றார் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று பார்க்க வேண்டும். இவ்வளவு உயர் பதவிகளை, சிறப்புகளை கொடுப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? இது காலஹு ரப்பு அஸ்லிம் கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன். அதுதான் சுருக்கம். அவருடைய ரப்பு கட்டுப்படு, பணிந்து விடு, சிறம்பணி, உடனடியாக என்னுடைய கட்டளை ஏற்றுக்கொள் என்று சொன்ன பொழுது அந்த செகண்ட் அவனை ஏற்றுக்கொண்ட ஒரு மாவீரர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதால தான் இவ்வளவு சிறப்புகள் எல்லாம் கொடுக்க போறான். எதால கொடுக்கிறான்? அடுத்த அபிமானங்களுக்கு இது இல்லைன்னு இல்ல. இப்ராஹிம் நபி வித்தியாசம். எப்படி ஏனைய நபிமார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு சிறம்பணிந்தவர்கள் தான். இப்ராஹிம் நபியை அல்லாஹ் உன்னதமான சோதனைகளை கொண்டு சோதித்த பொழுது அனைத்துக்கும் சொன்ன மாத்திரத்தில் உடனே கட்டுப்பட்டார். அவர் கட்டுப்பட்டதன் காரணமாக அல்லாஹ் இவ்வளவு உயர் பதவிகளை ரப்பில் ஆலமீன் கொடுப்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சகோதரர்களே, அது கானத் லக்கும் உஸ்வா ஹஸனா ஃபி இப்ராஹிம், இப்ராஹிமிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. என்ன? வذ்குர் பில் கிதாப் இப்ராஹிம் இன்னஹு கான ஸித்தீக நபியா. குர்ஆனிலே இப்ராஹிமை பற்றி நான் சொல்லக்கூடியதை நீங்க ஞாபகப்படுத்துங்க. அவர் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். இது قال لأبيه يا أبت لم تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا. இப்ராஹிம் நபியிலிருந்து பெற வேண்டிய முக்கியமான பாடம் ஏகத்துவம். எனக்கு கிடைச்சாச்சு, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டா போதும். எனக்கு தௌஹீத் கிடைச்சாச்சு, நான் மட்டும் ஷிர்க்ல இருந்து பிதஅத்ல இருந்து ஒதுங்கி நான் மட்டும் வணங்கிட்டு போயிட்டா போதும். இல்லை, அந்த இடத்திலே இப்ராஹிம் நபிக்கு கிடைத்த கொள்கை என் தந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்று அயராது பாடுபட்டார். எந்த அளவுக்கு பாடுபட்டார் தெரியுமா? பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னார். இது காலி அபிஹி, தன் தந்தைக்கு யா அபத்தி என்று
பாப்பா தங்கமே அபத்தி யா புனைய மரியா அபத்தி என் அருமை தந்தையே லிம தாபுல் மாலா யஸ்மா வலா யுப்சிர் பார்க்காத கேட்காத ஒன்றே அப்பா வணங்குறீங்க வலா யுக்னி அன்க ஷையா உங்களுக்கு எந்த வகையில பிரயோஜனம் தராத ஒன்றே நீங்க வணங்குறீங்க யா அபத்தி இன்னி கத் ஜானி மினல் இல்ம் மாலங்கேத்தி உங்களுக்கு வராத அறிவு எனக்கு வந்திருக்குது ஃபத்தபீனி அஹதிக ஸிராத்தன் சவியா என்ன நீங்க பின்பற்றுங்க உங்களுக்கு நேரான பாதையை நான் காட்டுகிறேன் யா அபத்தி லா தாபுல் ஷைத்தான் தந்தையே ஷைத்தானே வணங்க வேண்டாம் இது தௌஹீதிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் பெற வேண்டிய பாடம் இப்ராஹிம் நபியிலே இருந்து எனக்கு கிடைத்த கொள்கை என் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டும் என் தந்தை தாய் என்னுடைய உறவுகளோடு சொர்க்கத்தில் நான் சந்திக்க வேண்டும் அதனை அந்த மனிதர் விரும்பினார் இந்த ஷைத்தான் கால ரஹ்மான் அஸியா நித்தியமா ஷைத்தான் ரஹ்மானுக்கு மாறு செய்தான் யா அபத்தி என் தந்தையே இன்னி அகாவ யமஸக அதாப மினர் ரஹ்மான் ரஹ்மானிடத்திலே உங்களுக்கு வேதனை வந்து பிடிக்கும் என்பதை நான் பயப்படுகின்றேன் ஃபதகூன லிஷைத்தானி வலியா நீங்க ஷைத்தானை கட்டுப்பட்டால் இப்படி நடக்கும் قال اراغب انت عن آلهتي يا ابراهيم இப்ராஹிமே எங்கட கடவுளை நீ ஹிண்ட் அடிக்கிறியா ஜோக் பண்றியா விளையாடுறியா லைல்லன் தந்தையே லார்ஜுமன்னக வஹர்ஜுன்னி மலியா நீ இதுல இந்த உடல்ல விலகல்லைன்றால் உன்னை நான் கல்லெறிந்து கொள்ளுவேன் இந்த முகத்துல முடிச்சாங்க தொலைஞ்சு வைத்திரு அந்த வார்த்தைக்குரியவங்க இந்த முகத்துல முடிக்காத ஊரை விட்டு வெளியே வைத்திடு இந்த பக்கத்துக்கு வராது எங்கட பாசையில சொல்றேன் பஹ்ஜுர்னி மலியா பல வருடங்கள் இந்த பக்கத்துக்கே வராம நீயும் உண்ட பாடம் இந்த ஊட்ட விட்டு வைத்திடு அப்படி ஒரு வார்த்தையே தந்தை சொன்னார் இவருக்கு என்ன இருந்து தெரியுமா எனக்கு கிடைத்த கொள்கை என் தந்தைக்கும் கிடைக்க வேண்டும் அதுதான் ஏகத்துவம் நாங்க ஆரம்பத்தில் இந்த வேகம் இருக்கையா அது எல்லா ஊர்லயும் குறைஞ்சாச்சு எப்படி அப்படி எப்படின்னு ஆஹோ தாண்டி இருப்பாங்க வேகம் காலம் போக 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 வேகம் குறைய பார்க்கிறோம் இப்ராஹிம் நபியுடைய வேகம் என்ன தெரியுமா எனக்கு கிடைத்தது என் தந்தைக்கு கிடைக்க வேண்டும் தந்தையே ரஹ்மானுடைய வேலை உங்களை பிடித்துவிடும் மிச்சம் பேசாத அதிக பிரசங்கி வாய பத்து ஊரை விட்டு வெளியே போ என் கண்ணில விழிக்காது நீ என் கடவுளை திட்டுகின்றியா நீ என்ன இந்த பல வருடங்கள் ஓரமா போ கால சலாமுன் அலை இதுக்கு பொருள் சொல்றாரு உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் வைதா காத்தா முகமது ஜாஹிர் ஆலு சலாமா மோடையல்களோட பேசி குதிர்க்கவாதம் புரிஞ்சு ஏற்றுக்கொண்டு வந்துட்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்களா இருங்க நாங்களா இருப்போம் நீங்க என்னால இந்த மட்டுக்கு ட்ரை பண்ணிட்டேன் இப்படி ஒரு வார்த்தையை பார்த்தா சகஸ்தாக திருவிளக்க ரப்பி அப்போ என்ன தெரியுமா இருந்தாலும் பாப்பா நான் உங்களை விட்டுட்டு போறேன் இருந்தாலும் என் ரப்பு கிட்ட நான் சத்தியமா மன்னிப்பு கேட்பேன் இன்னவுக்கான பி ஹஃபியா என்ற விஷயத்தில் அவர் ரப்பு மிச்சம் 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 மிக மிக கிருபை உள்ளவனாயிருக்கிறான் மிச்சம் நெருக்கமாயிருக்கிறான் நான் கேட்டால் உங்களை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையில் நான் உங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவேன் என்ற வாப்ப நீங்களும் கொள்கைக்குள்ள வரணும் என் தந்தை என்னை பெற்ற நீங்களும் சொர்க்கத்துக்கு போகணும் உண்டு முட்டி இமான் வரைக்கும் பாடுபட்டார் லக்கும் வமா ததுரு மின் துனில்லாஹ் வஅது ரப்பி வஅது ரப்பி அஸா அல்லா அகுன பிதுஆ ரப்பி ஷகியா நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னார் இங்க பாருங்க இவ்வளவுக்கும் பிறகு கடுமையான சோதனை பாப்பா வீட்டை விட்டு ஓரமாக்கி விடுகின்றார் உறவுகள் அனைவரும் அவரை விட்டு பகைத்து விடுகின்றார்கள் ஊரை அவரை ஓரமாக்கி விடுகின்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார் சூரா மும்தஹினால எப்படி தெரியுமா கத் கானத் லகும் உஸ்வா ஹஸனா ஃபீ இப்ராஹிம் இப்ராஹிமிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது வல்லதீனமா அவரோடு இருந்த சின்ன கூட்டத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்ன முன்மாதிரி இது காலு கௌமிஹிம் அவர் தன்னுடைய சமுதாய மக்களை நோக்கி சொன்னார் இன்னா புர்ஆஉ மின்கும் நாங்கள் உங்களை விட்டும் நிரபராதி ஓரமாயிட்டோம் பாருங்க இந்த அபுகஸ்தராவையில நாங்க ஒரு 10 பேர் இருக்கிறேன்னு வைங்க நாங்க ஒரு 50 பேர் கொள்கையில் இருக்கிறோம் வைங்க 5000 பேர் மாற்று கொள்கையில் இருக்கிறேன்னு வைப்போம் ஏழு நிலப்பாடு எப்படி இருக்கு தெரியுமா ஏழு நிலப்பாடு எப்படி இருக்கும் இப்ராஹிம் நிலப்பாட்டோட பிட்டு பார்த்தால் தனி மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட ஒரு சிறிய குரூப்பை சேர்த்துக் கொள்ளுகின்றார் ரப்போடு கனெக்ஷன் உள்ள ஒரு நிலைமையில ஒரு சிறிய குரூப் தான் வருகின்றது இப்ப இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் ஊரால் ஓரம் கட்டப்படுகின்றார் இவர் நலவு கொள்ள அப்படி யாரும் கருது கொள்ளப்படாது இவரோட யாருமே இருக்கப்படாது இவர் என்ன சொல்றாரு தெரியுமா எல்லா மக்களையும் பார்த்து இவர் சொல்றாரு தெரியுமா கதுக்கான உஸ்வாத்னா பி இப்ராஹிம் இப்ராஹிமின் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அவரோடு இருந்தவர்களும் இது காலு கௌமிஹிம் தங்களுடைய சமுதாய மக்களை நோக்கி சொன்னார் இன்னா புர்ஆஉ மின்கும் உங்களை விட்டு நாங்க ஓரமாகிட்டோம் இது யாரு சொல்லணும் பெரும்பான்மை தான் சிறுபான்மை நோக்கி சொல்லணும் நலவு கொள்ளாம வரப்படாது பள்ளி மோளையே தரமாட்டோம் மையவாடி தரமாட்டோம்
உங்களை ஓரம் கட்டுவோம், ஹயாத்து மௌத்து கூட நாங்கள் வரமாட்டோம், எந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு பள்ளியா எற்ற தர மாட்டோம், எங்களை அதாவது ஊர்ல நடக்கிற ஒன்றுக்கும் உங்களை இணைக்க மாட்டோம். பெரும்பான்மை சொல்லணும். இங்க யாரு சொல்றது தெரியுமா? சிறுபான்மை சொல்லுது. இப்ராஹிம் நபி சொல்றாரு, இன்னா பிராஉ மின்கும், உங்களை விட்டு நாங்கள் ஓரமாயிட்டோம், வமிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை அன்றி நீங்கள் வணங்குகின்றவற்றை விட்டோம். இந்த இப்ராஹீமும் இப்ராஹீமை சார்ந்தவர்களும் ஓரமாகி விட்டார்கள், உங்களோட கை கொடுக்க மாட்டோம். எது வரைக்கும் தெரியுமா? கஃபர்னா பிக்கும், உங்க எல்லாரும் நிராகரிச்சிட்டோம். ஒரு தனி மனிதர் சொல்றாரு, கஃபர்னா பிக்கும், உங்களோட ஒன்றை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். வபதா பைனனா வபைனக்குமுல் அதாவா, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில பிணக்கு வந்தாச்சு, பிளவு வந்தாச்சு, வல்பக்தா கோபம் வந்தாச்சு. ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹ் ஒருவனை மட்டும் விசுவாசிக்கின்ற வரைக்கும் உங்களை விட்டு நாங்கள் ஓரமாகி விட்டோம் என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அல் குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றார். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்தில் நான் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே இருந்த ஒரு முக்கியமான மனிதர், அந்த சமூகத்திலே இருந்த ஒரு தலை சிறந்த மனிதர், அந்த சமூகத்திலே இருந்த மக்கள் பார்வையில் சிறுபான்மையில் சிறுபான்மை. அவர் மட்டும்தான் கொள்கைவாதி, அவர் மட்டும்தான் தனி மனிதர், அவர் விட்டால் யாருமே அங்கில்ல. அந்த நேரத்திலும் அவருக்கு இருந்த உறுதி என்ன தெரியுமா? மக்களே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களை விட்டு நாம் ஓரமாகிவிட்டோம், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் எந்த உறவும் கிடையாது, நலபுல்லாவில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். சுப்ஹானல்லாஹ், எமது நிலைமையை பாருங்க எந்த அளவுக்கு தெரியுமா? கொள்கையில உறுதி ஒரு காலம், காலம் போக 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 அட்ஜஸ்ட் பண்ணணும், சமாளிக்கணும், சில விஷயங்களை விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகல செய்யலாம். எனக்கு அது கிடைக்காது இது கிடைக்காது என்று யோசிக்கின்ற மக்களுக்குள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முக்கியமான பொக்கிஷமாக இருந்தார். சகோதரர்களே, இவர் எந்த அளவுக்கு சோதிக்கப்படுறார் தெரியுமா? இப்ராஹிம் நபி எந்த அளவுக்கு சோதிக்கப்படுறார்? தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தை. யாராச்சும் ஒரு தந்தை ஒரு மாதம் ஒரு கிழமைக்கு வெளியில போறா என்ன செய்வாரா இருக்கும்? நான் வருமத்துக்கும் சாப்பிடுறதுக்கு ஏற்பாடு, மருத்துவத்துக்கு ஏற்பாடு, எங்க சில அவசரங்களான ஆட்டக்குறி ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டு தான் ஒரு கணவர் விட்டு விட்டு போவார். ஏன் தெரியுமா? அவசரமான கேசுகளான என்ன செய்கிறது நிலப்பாடு. கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தந்த கூட்டாளி நண்பன் என்று ஏன் எடுத்தான் தெரியுமா? அவரிடத்தில் இந்த கொள்கை உறுதி, கட்டுப்படுத்தன்மை, அவரிடத்தில் இந்த கட்டுப்படுத்தன்மை அல்லாஹ் நெருங்கிய நண்பன் அவரை எடுத்தான். அல்லாஹ் சொன்னான், புள்ள பாக்கியம் இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான பிள்ளையை தாண்டு கேட்டார். புள்ள தாண்டு கேட்காதங்க, கேட்ட கேளுங்க எப்படி தெரியுமா? யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான பிள்ளையை தான். அல்லாஹ்வும்ம ஜன்னிப்னா ஷைத்தான் வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எனக்கு கிடைக்கின்ற சந்ததியை ஷைத்தானை விட்டு தூரமாக்கு இன்று கேட்டு குழந்தை கிடைக்கும் என்றால் ஷைத்தான் தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுவான், நம்புங்க. இப்ராஹிம் நபி அப்படித்தான் கேட்டார். எப்படி கேட்டார்? யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தாண்டு கேட்டார். தள்ளாடு முதுமை பருவத்தில் புள்ளையே கிடைக்காது என்ற தள்ளாடு வயதுக்கு போனதுக்கு பிறகு லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக மலக்குமார் கோஷ்டி ஒன்று வருகின்றார்கள். இப்ராஹிம் நபியுடைய வீட்டுக்குள்ளே வந்து அமர்கின்றார்கள். இப்ராஹிம் நபி ஓடி போய் காளை கண்டை அறுத்து உரித்து பொறுத்துக் கொண்டு முன்னால் வைக்கின்றார். சாப்பிடுவதற்கு மலக்குமாருடைய கை போகல. உள்ளத்தில் ஒரு வகையான பதட்டத்தை கண்டார், பயந்தார். பயப்படாது, இன்னாடு பஸ்ருகபிகுலாமின் ஹலீம், பொறுமையுள்ள ஒரு குழந்தையை உமக்கு சுப செய்தி சொல்வதற்காக நாம் வந்திருக்கின்றோம் என்று மலக்குமார்கள் சொன்னார்கள். நாம் உமக்கு பொறுமையுள்ள ஒரு குழந்தையை நண்பராய சொல்லுவதற்காக நாம் வந்திருக்கின்றோம் என்று மலக்குமார்கள் சொன்னார்கள். இந்த நேரத்தில் பக்கத்தில் அவருடைய மனைவி என்ன சொன்னா தெரியுமா? இப்ராஹிம் நபியுடைய பாடத்திலிருந்து வாழ்க்கையிலிருந்து பெறக்கூடிய முக்கியமான பாடம். அல்லாஹ்ட்ட கேட்டார், வேற யார்ட்டையும் கேட்கல. தள்ளாடு முதுமை பருவத்தில் கேட்டார், ரப்பிட்ட கேட்டார். அல்லாஹ் விண்ணப்பத்தை ஏற்று தள்ளாடும் பருவத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க ரெடியாகி இந்த செய்தியை மலக்குமார் சொல்லுகின்றார்கள். பக்கத்தில் அவருடைய மனைவி, எனக்கு புள்ள கிடைக்குமா,
நானும் ஒரு கிளடு, நானும் ஒரு மலடி. அஜூஸ் அகீல், நானும் ஒரு கிளடு, நானும் ஒரு மலடி, எனக்கு கிடைக்குமா? வஹாதா பாலி ஷேகா, ஏண்ட கடவரோ ஷேகா பேசிட்டார் அப்படின்னா முஸ்லிமை பருவத்துக்கு பேசிட்டார், எனக்கு கிடைக்குமா? அத்தஅஜபீன மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய செய்தியிலிருந்து உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கின்றதா? குழந்தை கிடைக்கும், குழந்தை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். அல்லாஹ் ஏன் கூட்டான் என்று சொன்னால், இந்த குழந்தை கிடைத்ததற்கு பின்னால் அடுத்த ஒரு சோதனை வந்துச்சு. என்ன சோதனை? இந்த புள்ளையை கூட வைத்து விட்டுட்டு வா மனைவியோட கட்டாந்தரை பூமி, மனிதர்களோ நீர்நிலைகளோ பயிர் பச்சைகளோ எதுவுமே இல்லாத இடத்தில் விட்டு விட்டு வாரும். இப்ராஹிம் நபி எடுத்துட்டு போனார், விட்டார், திரும்பி வாரார். திரும்பி வருகின்ற நேரத்தில் தன் மனைவி கேட்கிறார், ஐன ததுஹப் வதத்ருகுனா ஃபீ ஹாதல் வாதி லைஸ ஃபீஹி இன்சும் வலா ஷை, எங்கப்பா போறீங்க? நீர்நிலைகளோ பயிர் வச்சைகளோ மனித சஞ்சாரம் எதுவுமே இல்ல ஒரு கட்டாந்தரை பூமியை விட்டுட்டு எங்க போறீங்க? ஒன்றும் பேசல. 3 தடவை, 3வது தடவை கேட்கிறா, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களுக்கு சொன்னான். இப்ராஹிம் நபி நஅம் இதன் லா யுதையனா, அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்று சொன்னால் ஒரு பொழுதும் அவன் என்னை கைவிட மாட்டான், தைரியமா போகலாம். யாரு? இப்ராஹிம் நபியுடைய மனைவி சொன்னார். சுப்ஹானல்லாஹ். எந்த கணவன் செய்கின்ற வேலை, எந்த ஒரு வாப்பா இப்படி ஒரு வேலையை செய்வார், அவர் செய்தார். இருந்தாலும் அந்த மனசு கேட்கல தெரியுமா? விட்டுட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை ஒரே காரணத்துக்காக விட்டார். இது கால் ரப்பு அஸ்லம், கட்டுப்படு என்று ரப்பு சொன்னபடி உடனே கட்டுப்பட்டார். இதனால் அல்லாஹ் கூட்டாளியாக எடுத்துக்கொண்டார். ஏன் எனக்கு கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்காது? அல்லாஹ் கட்டுப்படு என்றால் உடனே கட்டுப்படுவோம், கிடைச்சும். இப்ராஹிம் நபி அப்படியே ஓரமாகி மனைவிக்கு விளங்காமைக்கு வந்து ஹரத்துக்கு பக்கத்தில் நின்று தந்த கையை தூக்கினார். என்ன சொன்னார் தெரியுமா? ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைர தி ஸர இந்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலா ஃபஜர் அஃபிதத்தன் தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்கும் மினஸ் ஸமராத் லஅல்லஹும் யஷ்குரூன். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாருமே இல்லை ரப்பே. என் மனைவியும் என் புள்ள குஞ்சையும் உன் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருத்தாட்டிட்டு வாரேன் ரஹ்மானே. அங்க நீர்நிலைகள் இல்ல, பயிர் பச்சைகள் இல்ல, மனிதர்கள் யாருமே இல்ல ரஹ்மானே. அந்த 2 பேரும் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக அவர்களின் பால் சாய்கின்ற இருதயங்களை ஏற்படுத்தி, அவர்களின் பால் சாய்கின்ற இருதயங்களை ஏற்படுத்தி பல வஸ்துக்களை கொண்டு உணவு கொடு, அவர்களுக்கு நன்றி செலுத்துவார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்பிக்கை இப்ராஹிம் நபியுடைய வாழ்விலிருந்து பெற வேண்டிய முக்கியமான பாடம், படிப்பினை. என்ன படிப்பினை? அல்லாஹ்வை நம்பினார். கொண்டு போன உணவு தீர்ந்தது, நீர் தீர்ந்தது, எல்லாம் முடிஞ்சாச்சா? அடுத்தது என்ன? அல்லாஹ்வை நம்பினார். சஃபா மர்வா சஃபா மர்வா சஃபா மர்வா 7 தடவை ஓடி 7வது தடவை யோசித்தா புள்ளட சத்தம் இல்லையே. அல்லாஹ் அவனை நம்பியோருக்கு செய்கின்ற உபகாரம். இப்ராஹிம் நபியுடைய பாடத்தில் முக்கியமான பயிற்சி தவக்குலை உணர்த்துகின்றது. போய் பார்த்தால் அங்குதான் ஜம்சம் நீரூற்று. ரஹ்மல்லாஹும் இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய தாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத்தை செய்யட்டும். அன்று அவர் மண்ணை கூட்டி ஜம்சம் என்று சொல்லி மண்ணை கூட்டாமல் இருந்திருந்தால் லகான ஜம்சம் ஐனம் முஅய்யனா, ஜம்சம் பெருக்கெடுத்தோடு பிரமாண்டமான ஒரு நதியாக மாறி இருக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதால் கிடைத்தது? ஒரு உத்தம நபியுடைய தியாகத்தால் கிடைத்தது. அன்புக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் நபியில இருந்து ஒவ்வொரு கொள்கைவாதியை பெற வேண்டிய பாடங்கள் பல 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 இருக்கின்றது. முக்கியமான பாடம் தவக்குல். அடுத்த முக்கியமான பாடம் கொள்கை உறுதி. நீங்கள் உங்களுடைய வீட்டிலே ஒரு தனி மனிதனாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு தனி மனிதனாக இருந்தால் பயப்படாதீங்க, ரப்பிட்ட கேளுங்க, தைரியமாயிருங்க. கொள்கையில் நீங்க மட்டும் சடைந்து போகாதீங்க, பலஞ்சி நெளிஞ்சு கொடுத்து போகாதீங்க. ஏ தெரியுமா? அல்லாஹ்வை என்று வணங்கக்கூடியவற்றிலிருந்து இப்ராஹிம் ஓரமாகிய பொழுது, ஷிர்க்கிலிருந்து பித்அத்திலிருந்து ஓரமாகி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற அந்த கொள்கையிலிருந்து ஓரமாகி ஒரு தூய்மையான தௌஹீத்வாதியாக அவர் மாறிய பொழுது நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா? நாங்க என்ன செஞ்சோம்?
வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப், அவருக்கு இஸ்ஹாக்கை யாக்கூபை நாங்கள் கொடையாக கொடுத்தோம். நாங்கள் கொடையாக கொடுத்தோம். வகுல்லன் ஜஅல்னா நபியா, அவர்கள் ஒவ்வொருவரையுமே நாங்கள் நபியாக மாற்றினோம். வஹப்னா லஹும் மின் ரஹ்மத்தினா வஜஅல்னா லஹும் லிசான சித்கின் அலியா. அல்லாஹ் தொடர்ந்து அடிக்கிக் கொண்டே போறாங்க. என்ன தெரியுமா? கொள்கை உறுதியோடு நாடு நீங்களும் வீட்டுக்குள் வாழுவோம் என்றால், ஊரிலே வாழுவோம் என்றால், முழு ஊரிலே என்னை பகைத்தாலும் சத்தியமாக சத்தியமாக சகோதரர்களே வெற்றி வாகை எமக்குண்டு. கொள்கை உறுதியில் நிற்கும் காலமெல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அள்ளித் தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். போற உயிர் ஒரு நாள் போகத்தானே செய்யும். யாருக்கான தடுத்து நிறுத்தலுமா? பல இடங்களிலே இன்று மையவாடி பிரச்சனை. இப்ப என்ன, விதியத்து சிறுக்கு நடக்கிற பள்ளிக்கும் சல்லி கட்டி கொண்டு வாழ்ந்தவர் இருக்கத்தான் செய்யறாங்க. சிறுக்கு குப்பை, அந்த பள்ளிக்கு நாங்க சல்லி கட்டுவோம். ஏன் கட்டோடும்? எனக்கு மையவாடி கிடைக்கிறதுக்காக வேண்டி. பட்டு மோசமான இஸ்லாத்துல இல்லாத செய்யக்கூடியவர்களுக்கும் பாரி வழங்குகின்றோம். எதுக்காக? மையவாடி கிடைக்கணும் இடத்துக்காக. பல இடங்களிலே இப்ராஹிம் நபி என்ன சொன்னார் தெரியுமா? கஃபர்னாபிக்கும், உங்களை நாங்கள் நிராகரிக்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு ஊர் மக்களே பிளவு வந்தாச்சு, பிணக்கு வந்தாச்சு, கோபம் வந்தாச்சு. அல்லாஹ் ஒருவரை ரப்பா ஏற்றுக்கொள்ளும் வரை நானும் நீங்கள் ஓரமாகி விட்டோம் என்று அடித்து சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துக்கு தௌஹீத் பிரச்சாரத்தை கொண்டு வந்த மாமனிதர். இதனால் தான் அல்லாஹ் அவரை தன்னுடைய உற்ற நண்பனாக எடுத்ததோடு மட்டுமல்லாமல் உலகத்துக்கே ஒரு முக்கியமான பாடமாக புகட்டி அவருக்கு ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி 2 திருநாட்கள், ஒன்று ஈகை திருநாள், அடுத்து நோன்பு பெரு, அதாவது ஒன்று தியாக திருநாள், அடுத்தது ஈகை திருநாள். 2 கொண்டாட்டங்கள் எல்லாம் வைத்தார். அதிலே முன்னால் வரக்கூடியது, அதாவது தியாகத்தினால் சொல்லக்கூடிய அந்த சிறப்பான அன்பிற்குரிய சகோதரர்களே, முடியுமானவரை ஹலிலுல்லா இப்ராஹிம் நபியுடைய பாடத்திலே இருந்து அது என்னோடு பேசுகின்ற பாடம், எனக்கு பாடம் புகட்டுகின்ற பாடம், அவருடைய வாழ்க்கையிலே நாம் படிப்பினை பெற வேண்டும், அது எனக்கு சொல்லுகின்றது என்ற அந்த உன்னதமான கருத்துக்களை உள்வாங்கி கொள்கையில் உறுதியாக இருந்து எந்த சந்தர்ப்பத்திலும் வளைந்து நெடுந்து வருகின்ற தன்மை இல்லாமல் இருப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான உண்மையான தௌஹீத் பிரச்சாரம் என்பதை நாங்கள் ஆழமாகவே இருப்போம். நாங்கள் அதாவது வீட்டுக்குள் ஒரு 2 பேராவது நாங்கள் இருக்கின்றோம் என்றால் அதுதான் ஒன்றுமே இல்லாத தனிமனித இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை என்ன பாடுபட்டிருப்பார். ஒன்றுமே இல்லாத அவர் மட்டுமே தௌஹீதை அழைத்துச் செல்ல வேண்டிய காலகட்டத்தில் என்ன பெரிய பாடு, என்ன பெரிய கொடுமைகளை எல்லாம் சந்தித்திருப்பார். இருந்தாலும் தியாகத்தை உறுதியாக இருந்ததன் காரணமாக உலகமே அவருக்கு இருந்தது. அல்லாஹ் அவருக்கு நெருப்பிலே இருந்து பாதுகாப்பை கொடுத்து விமோசனத்தை கொடுத்தால், குழந்தை பாக்கிய மற்ற நிலையிலிருந்து எப்பொழுது சிறுக்கிலே ஓரமானாரோ அப்பொழுது குழந்தை பாக்கியத்தை கொடுத்தால். சத்தியத்துக்காக பாடுபடுகின்ற பொழுது எதிர்பார்க்காத உன்னதமான உலக மருந்தை பாக்கியங்களை எல்லாம் அன்று தருவதற்கு போதுமானவனாக இருந்தால் அவருடைய பாடத்திலே இருந்து தௌஹீதை ஏகத்துவத்தை மூலமந்திரமாக மொழிந்து அதிலே அடிப்படையிலே உறுதியாக கொள்கை உறுதியோடு வாழக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறார்கள். எல்லாம் பேசியதை கேட்கவர்களுக்கு தந்தருவாடாக. அப்போது கோடிகாதா வாக்க தருவாடா. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் நபிய்ய பஅத். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இளைஞர்களே, வாழ்வர்களே, அல்லாஹ் மாதங்களின் எண்ணிக்கையை 12ஆக ஆக்கி வானமும் படைக்கப்பட்ட நாட்களிலிருந்து உலகம் அழியும் வரை மாதங்களுடைய எண்ணிக்கை 12. இந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை பொறும் மின்ன 4 மாதங்களை கண்ணியத்துக்குரிய மாதமாக மாற்றினார். துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் என்று சொல்லக்கூடிய 4 மாதங்கள். அதிலே நாங்கள் இருப்பது கண்ணியமான சிறந்த மாதங்கள் ஒன்றான துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி துல்ஹஜ் இருக்குமானால் அடுத்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நாங்கள் அடைய மாட்டோம் என்று சொன்னால் இது கண்ணியமான மாதம். அதிலும் 10 நாட்கள் ஃபஜ்ர் வலையால் அஷ்ர், ஃபஜ்ர் தொழுகை மிக சத்தியமாக, 10 இரவுகள் மிக சத்தியமாக. அந்த 10 இரவும் என்ன? ரசூலுல்லாஹ் ஹதீஸும் சஹாபாக்களுடைய செயற்பாடுகளும் இமாம்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது அது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாள் சகோதரர்களே, இதில் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் அனைத்துமே சிறப்பான நாட்கள். சில சீசன்கள் எல்லாம் தாரா நோம்பு வந்தால் சிறப்பான பல நன்மைகளை செய்கின்ற ஒரு வாய்ப்பாக தந்து கடைசி 10, அந்த கடைசி 10 ஒற்றைப்படையான நாட்கள் லைலத்துல் கத்ர் சிறப்பாக தருகிறது. அதே போல் இடக்கிடையே சில சிறப்புகளின் அடிப்படையில் இந்த மாதத்தில்
ஜிஹாதை விடவுமா இந்த 10 நாட்கள் அமல் செய்யற சிறப்பு? ஜிஹாதை விடவும் தான். ஒரு மனிதர்களோட பாதையில் போய் அங்கே ஷஹீதாகி அவர் இரத்த கட்டுக்கள் விடுதி ஷஹீதா என்றவரை தவிர ஒத்த தன்னை உடைமைகளோடு பொருள் அடைத்தோடு வைத்து திரும்பி வராரே அவரை விடவும் இந்த 10 நாட்கள் அமல் செய்வது சிறப்புக்குரியது என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த 10 நாட்களிலும் ஏதாச்சும் ஒரு சிரேஷ்டமான அமல ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்களா? அப்படி எங்கேயுமே காண்றதுக்கு இல்லை. ஏதாச்சும் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் ஏதாச்சும் வேண்டாம், அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த 10 நாட்களும் அமல் செய்வதற்கு மிக ஏற்றமான நாட்கள். ஹைருன் நாஸ், மக்கள் சிறந்தவர் யார் தெரியுமா? மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு. ஆயுள் நீடிக்க 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 அமல்களால் அலங்கரித்து கொண்டே போவார் தான் நல்லவர். மக்கள்ல சிறந்தவர் யாரு? கண்டி ரோட் பிரதானமான பாதையை மிகப்பெரிய ஒரு தென்னங்காணியை வாங்கி போட்டவன், இல்லாட்டி 4-5 மாடி அடுக்கு பெரிய ஒரு கடப்பையில் எடுத்து போட்டவன், மூளை பாய்ச்சி ஒரு மாதிரி வேலை செஞ்சு கொண்டான். அந்நியாயம் சொல்லப்படா. எங்கடவனுக்கு தான் தலை இல்லை, அவன் ஒரு மாதிரி என்ன தலையை பாய்ச்சி எடுத்து போட்ட அவன் தான் புத்திசாலி எங்கட பார்வையில். அல்லாஹ் என்ன சொன்னார்? மக்களே சிறந்தவர் யார் தெரியுமா? அவன் ஆயுள் நீடிக்க 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 அமல்களால் அலங்கரித்து கொண்டே போவான். அவன் செயல்கள் எல்லாம் அலங்கரித்து கொண்டே போகும். சகோதரர்களை, மௌத் என்பது சொல்லி சொல்லி வரக்கூடிய ஒன்றல்ல. அடுத்த வருட ஹஜ் பெருநாள் இதே மாதம் இதே நாட்களை நாங்கள் இருப்போமா இல்லையா அல்லாஹ் அலம். ஆனால் அடைந்திருக்கின்ற இந்த நாட்கள் சஹாபாக்கள் போட்டு போட்டு அமல் செய்த நாட்கள். அதிகமாக தக்பீர் முழங்குங்கள், தௌபா செய்யுங்கள், அல்குர்ஆனோடு இணையுங்கள், தர்மம் செய்யுங்கள், தொழுகைகளை உரிய நேரத்தை ஜமாத்தோடு நிறைவேற்றுங்கள், முடியுமானால் நோம்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அதில் விசேஷமாக இதிலே ஒரு நாள் ஹாஜிகள் அரபாவை தடுக்கக்கூடிய அரபான்னு சொல்லுவோமே அந்த நாள் ஹாஜிகள் நோம்பு பிடிக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற நாம் எல்லோரும் அரபா நாளில் நோம்பு நோக்கு அரபா, அதாவது அந்த நாள் நோம்பு நோற்றுக்கொள்றது அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். சென்ற வருடம் பிந்தி வரக்கூடிய ஒரு வருடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே இப்னு உமர் போன்ற ரலியல்லாஹு சஹாபாக்கள் கடை தெருவுக்கு போனால் எங்கு போனாலும் தக்பீரை அதிகமாக முழங்குவார்கள், அதிகமாக தக்பீர் சொல்லுவார்கள். முடியுமான வரைக்கும் இந்த நாட்களிலே நாங்கள் நன்மைகளை தேடிக்கொள்வதற்கு முற்பட வேண்டும். அதிலே இன்னும் ஒன்று சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றவன் எப்படி சொல்லுகின்றான் என்றால், அதாவது இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை பற்றி பேசி வரக்கூடிய ரஹ்மான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், தன்னுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை அறுப்பதற்கு ஒரு கனவு கண்டார் இல்லையா? அந்த புள்ள கொஞ்சம் கைட்டா பிடிச்சு எடுத்துட்டு போறார். இப்பதான் அங்க சைத்தான் குறுக்கிட்டு கல்ல வருகின்ற பொழுதெல்லாம் கல்லறிந்து மினா வரைக்கும் ஒரு மாதிரி பேர் சேர்ந்து அலம்மா தல்லால் ஜபீன் 2 பேரும் வைத்து அவரை அப்படியே கிடத்திய பொழுது வனாதேனா யா இப்ராஹிம். எப்படி ஒரு கட்டுப்பாடு தன்மையா இருக்கு. நேர்ந்து தவமிருந்து கஷ்டப்பட்டு கிடைச்ச புள்ளைய அதையும் கொண்டு வைத்து கட்டாந்தரை பூமியில பாலிநில மண்ணில விட்டு மீண்டும் ஒரு கனவு காண்றாரு. புள்ளை அறுக்கிறதுக்காக தைரியமா போறார். அறுக்கிற ரப்புட கட்டளை இல்லையா? கட்டுப்படு என்றவுடன் கட்டுப்பட்டார். பெய்த்து அந்த புள்ளியோட கையை பிடிச்சி, மகனே இன்னி அராத்தில் மனாமி அன்னி அது பகுக்க பந்துருமாதாத்தரா, என் தங்கமே உன்னை அறுத்து பழிகிட்டதுக்கு நான் கனவு கண்டேன். நபிமாத கனவு வகை இல்லையா? உன்னோட கருத்து என்னவாப்பா? சுப்ஹானல்லாஹ். புலிக்கு பிறந்த கூடியாக வந்து கேட்பாங்க இல்லையா? அவருக்கு பிறந்த பிள்ளை இல்லை. என்ன சொன்னார் தெரியுமா? யா அபதி ஃபல் மா துமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மின ஸாபிரின். வாப்பா, உங்களுக்கு எது ஏவப்பட்டுச்சு அதை செய்யுங்க, என்னை பொறுமையாளிகள் ஒருவராக கண்டுகொள்வீர். எடுத்துக்கொண்டே போனார். ஷைத்தான் வந்துட்டே இருக்கிறார். அடிச்சு 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 வீசி வீசி பைத்து தன் குழந்தையை முகுப்புற கிடத்தினார். அவரை போட்டு அறுக்க தயாரான பொழுது வனதைனாஹு ஐயா இப்ராஹிம், நாங்க ஒரு அசரீரி சத்தத்தை கொடுத்தோம், இப்ராஹிமே அது சத்தத்த ரோயா, கனவை உண்மைப்படுத்தி விட்டீர். இன்னா கதாலிக் நஜ்தில் முஹ்ஸினீன், நல்லவர்களுக்கு நாங்கள் இப்படித்தான் கூலி கொடுப்போம். மகத்தான ஒரு அறுப்பை நாங்கள் அவருக்கு கொடுத்தோம், அவர் அறுத்தார். அல்லாஹ் சொன்னார். அதோட சொன்னான் பின்வரக்கூடிய சமுதாயத்துக்கு இந்த வழிமுறையை நாங்கள் விட்டு வச்சோம். நல்லா ரப்பில் குர்ஆன்ல சொல்றோம். சகோதரர்களே, இந்த நேரத்தில் பொதுவாக சுபாவம் என்ன தெரியுமா? எனக்கு வசதி இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கு கஷ்டம், எனக்கு பஞ்சம், எதனால பஞ்சம் ஓதிக்கொண்டே இருப்போம். ஆனால் நேற்று நைட் ஒரு சகோதரர் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றாங்க தெரியுமா? 50,000 ரூபாய் கொடுத்து மெச் பார்க்க போட்டோம். 50,000 ரூபாய் கொடுத்து 4 படிமார கூட்டுக்கிட்டு மெச் பார்க்கறதுக்கு போனான். டி ஷர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு போனான். போயிட்டு டி ஷர்ட்டை கலட்டி போட்டுக்கிட்டு வந்தான்.
அவர் செல்றாரு. என்ன சொல்ல வர தெரியுமா? இதோட போன போல போய் டிஷர்ட்ல கழட்டி போட்டுக்கிட்டு வர வேண்டிய நிலைமை கழட்டி போட்டுக்கிட்டு வந்து 50,000 செலவழிச்சேன் என்றார். சுப்ஹானல்லாஹ். 50,000 எதுக்கு செலவழிக்கிறாய்? வீணான செலவு, விரும்பாத வீணான மார்க்க விரும்பாத செலவு. எவ்வளவு மோசமான செலவு செய்யறோம் தெரியுமா? ஆனா குர்பானி வரப்போக பஞ்சமாவத்தான் செய்யறோம். எனக்கு குர்பானி கடமையா மௌலவி, எனக்கு குர்பானி கடமையான்னு கேட்கிறார் கோல் போட்டு. ஆனா அந்த பின்னணி என்ன? பொம்பளைக்கு தேவை உடுப்பெல்லாம் எடுப்பாரு, அவருக்கு தேவை உடுப்பெல்லாம் எடுப்பாரு, அவ்வளவு வசதி எல்லாமே எப்படியாவது ரோல் பண்ணி எல்லாத்தையும் செய்வாரு. எப்படியாவது ரோல் பண்ணி அங்கிட்டு போட்டு இங்கிட்டு போட்டு இங்கிட்டு போட்டு எது நடக்கணும் அவ்வளோத்தையும் செய்வாரு. கிட்னி அவுட்டுண்டா அதுக்கு கூட எப்படியாவது ரோல் பண்ணி செஞ்சுடுவாரு. இங்க ஒரு 7,000 ரூபாய் கொடுக்கறதுக்கே உசிரால பாதி போறமா இருக்கு. 7,000 ரூபாய், 7,500 ரூபாய், 8,000 ரூபாய் வரும் மாட்டுக்கு பங்கு சேர்றேன்டா. மிஞ்சி போனா 10,000 ரூபாய், 70,000 ஒரு மாடுல 10,000 ரூபாய் வரும். இந்த 10,000 ரூபாய் உண்மையில சொல்ல கஷ்டம் தான், சிரமமானவங்க கடன்பட்டு செய்யுங்க நான் சொல்லல. ஆனால் வசதி உள்ளவர்கள் இதோட பொதுபோக்கா நம்மளா நினைப்பாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, இது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் காட்டித்தந்த ஒரு சுன்னா, உலகம் அழியும் வரைக்கும் அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு சுன்னா. இந்த செகண்ட் நீ குர்பானி கொடுக்க நியத்து வச்சிருந்தால், இதுவரைக்கும் உங்களுக்கு ஹதீஸ் தெரியாமல் இருந்தால், உங்களுடைய முடிகளை களைவது, நகத்தை வெட்டுவது, இவைகள் அனைத்தையும் தவிர்த்து கொள்ளுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுவரைக்கும் நீங்க வெட்டல வளைஞ்சிக்கிறத பாக்குறீங்களா? இப்ப வெட்டவாங்க. ஏற்கனவே நீங்க வெட்டிருந்தா ஓகே. எது வரைக்கும்? நீங்க வார வியாழ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நீங்க உலுஹியா கொடுக்கின்ற வரைக்கும் உங்களோட நகத்தை நீங்க வெட்டப்படாது, முடிகளை நீங்கள் களையக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே சகோதரர்களே, எவ்வளவு வீண் செலவு செய்கின்ற நாம் இயன்ற வரைக்கும் பாடுபட்டு முயற்சி செய்து இன்ஷா அல்லாஹ் முடியுமானவர்கள் இந்த உதுஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு பங்கை கொடுப்பதும் நபி வழியிலே உள்ள ஒன்று என்பதனை உங்கள் மனதிலே நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோடு, கொடுக்கின்ற பிராணி ஊனமுற்ற பிராணியாகவோ, நொண்டியாகவோ, குருடாகவோ, நோயுள்ள பிராணியாகவோ இல்லாமல் தேவபுஷ்டியோடு உள்ள பிராணிகளை தேடிக் கொடுங்கள். நபித்தோழர்கள் அறிவிக்கின்றார்கள். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாம் உதுஹியாவுக்குரிய பிராணியை நேர காலத்தோடு எடுத்து அதற்கு உணவு கொடுத்து அதை நாங்கள் கொடுக்க வைப்போம். எங்களுடைய நாட்டிலேயும் வாங்குறாங்க. நேர காலத்தோட வாங்கி அதை ஒன்றோட போட்டு காலை உடைச்சி, கை உடைச்சி, மண்டோட்ட உடைச்சி, மூடு அதோட கொம்பெல்லாத்தையும் உடைச்சி சுபஹானல்லாஹ் வத பண்ணியே வைக்கிறாங்க. தண்ணி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. எவனாச்சும் பூனைக்கு தண்ணி கொடுத்து விபச்சார சொர்க்கத்துக்கு போன ஹதீஸை வாசிச்சுட்டு எவனாச்சும் ஒருத்தன் கொடுத்தாலே தவிர கொண்டாந்து கட்டினு கணக்கே இல்லை. அவனுக்கு தேவை தெரியுமா? இறைச்சருக்கணும், இறைச்சி கடைக்கு போகணும், அது சல்லியாகணும் தேவையில்லை. மட்டும் இந்த குள்ளியாக்குள்ள பிராணிகள் வாரத்தை பார்க்கணும். அடுக்கி 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 லொரிகள் ஏற்றி அதை இறக்க பக்கம் இழுத்து வீசி அதுக்கு நடக்கிற விழுந்ததோட ஒரு கால் உடஞ்சுதான் நிற்குது. பார்க்கிறோம். அது அறுக்கிறது கஷ்டமான மாடா இருந்தால் ஓங்கி ஒரு அடி அதையும் சுருண்டு விடுது, அதுக்கு போற அறுக்கிறாக்களே பார்க்கிறோம். படு பயங்கரமான கொடுமைகள் நடக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நாட்டில் குர்பானிக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. பலரும் சந்தேகப்பட்ட கிடைச்சுமா கிடைக்காத நிலைமையில ஒரு மாதிரி சான்ஸ் கிடைச்சிருக்குது. சகோதரர்களே, எங்கட செயற்பாடுகள் சில நேரம் அதை இல்லாமல் ஆக்கி போடுது. மாட்டா இருக்கிறது, அவருடைய ரச்சம் அங்கிட்டு போடுறது, அவருடைய குடல் பாபத்தில் சும்மா கணக்கில் இழுத்துட்டு போறது, ரோட்ல ரத்தம் வடிய இழுத்து கொண்டு போறது, அதை வதை பண்றது, அதுக்கு அப்படி அதாவது இதை பார்க்கின்ற உள்ளங்கள் சென்ற வருடம் மாதோலையில மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அதாவது ஆடு குர்பானிக்கு வந்த ஆடு ஒரு ஆக்சிடென்ட் பட்டு 2 ஆடு ஒரு இடத்துல செத்து போகுது. ஆக்சிடென்ட் பட்டத்தோடு பின்னுக்கு 2 ஆடு. அது பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. சகோதரர், எப்பொழுதும் நாங்கள் கண்ணியமான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் அடுத்தோட சுண்ணாவை செய்வதற்கு ஆசைப்படக்கூடியவர்கள். நபிகளார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரசூலுல்லாஹி எந்த சுண்ணாவை அவர் அறிமுகப்படுத்தினார்களோ அதை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். ஆகவே அதுக்கு வதை பண்றது, ரத்தங்கள் அங்கங்க போடுறது, சில இடங்களை மாடறுத்து அந்த பக்கத்துக்கே புகையலாம் இருக்கும். ரத்தங்களை உரிய முறையில் அதனை நாங்கள் புதைத்து அதனை நல்ல முறையில் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறுதி வரைக்கும் நம்முடைய பண்பாடுகளூடாக கவரப்படக்கூடிய நிலைமையில் நடந்து கொள்ளலாம் என்பதை உங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்து, இப்ராஹிம் நம்முடைய தியாகங்களை வாழ்க்கையிலே முடியுமான வரைக்கும் எம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மூல மந்திரமாக கொண்டு எம்முடைய பணிகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய நன்மக்களாக நாங்கள் மாறுவதோடு முடியுமான வசதி படைத்த சகோதரர்கள் உதுஹியா கடமையிலும் போட்டி போட்டு பங்கு பெற்று அதனூடாக நீங்கள் நன்மையை பெற்று அதனை அறுக்கின்றவர் யார் கொடுக்கின்றார் அவரை அறுப்பது மிக ஏற்றமானது. கத்தி மாத்துறதல்ல, அவருக்கு முடியுமான அறுத்துக் கொள்வது மிக ஏற்றமான. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று
சொல்லி அதனை நீங்கள் ஒரு ஆடாக இருந்தால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்காக ஒரு ஆட்டை உங்களுக்கு இருக்கலாம், மாடாக இருந்தால் 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டிலே பங்கு வைக்கலாம், அதனை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். பள்ளியிலே அதற்குரிய வழிமுறை இருக்கும் என்று சொன்னால் நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அதை சேர்ந்து கொடுப்பீர்கள் என்றால் அது இன்னும் அழகாக இருக்கும். என்றால் ஓர்சோன் ரீதியாக கொள்கை உள்ள பள்ளிகளில் பெரும்பாலும் அது பெருநாள் தொழுதவுடன் அந்த கிரவுண்டில் நடக்கக்கூடிய ஒரு சுண்ணாவாக மாறுவதோடு எல்லா இடங்களிலும் சல்லிகள் சேர்த்து அநேகமாக பொதுவாக சில இடங்களில் 7,500 ரூபாய் 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் என்று சொல்லி பங்குகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய ஊரிலும் அந்த ஒரு நிலைமை இருக்கும் என்று சொன்னால் அதில் நீங்கள் சேர்ந்து அந்த பங்கில் நீங்கள் கூடுதலான பங்கு வைக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்று மாலை நேரத்திலே நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய முன்மாதிரிகள் மிக அழகான முறையில் அதனையே நாங்கள் தவிர்த்து ஆண்கள் பெண்களுக்காக வேண்டி பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்டவங்களையும் பொருந்தி கலீலுல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய தியாகங்களை வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக மாறி நாளை மறுமையிலே விசாலமான சொர்க்கத்தை சந்திக்கிற அந்த வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் என்னை பெற்றவர்களுக்கும் உங்களை பெற்றவர்களுக்கும் தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.